ஆட்டோக்காரன் 4 ரூட்டு தெரிஞ்ச காரன் இப்ப ஓட்ட போறேன் ஆட்டோ தானடா. ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் எவனாச்சும் நல்லா தான் வரணும். ஏதோ பெரிய வெயிட் கையா வந்துச்சுன்னா அவனை பிடிச்சி இன்னைக்கு சம்பாதிச்சலாம் நல்லா. யாராவது ஆஹா அங்க ஒருத்தர் இருக்கிறாரு. சார் ஆட்டோ வேணுமா சார்? ஆட்டோ சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், எங்க சார் போனோம்? இடத்த மட்டும் சொல்லுங்க, அப்படியே போய் சொயின்னு விட்டுறோம். ஓகே, ஆஹா இந்த மென்டல் பைபிளை வச்சு இன்னைக்கு ஃபுல்லா சம்பாரிச்சிட வேண்டியதான் ஒரே ரைட்ல. இப்போ வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் நிக்காம மீட்டர் பில்லு ஏறி இருமுக்கல அப்படியே எல்லாத்தையும் அவன்ட்டு கறந்துட வேண்டியதான். இன்னைக்கு ஃபுல் டே கலெக்ஷன் இவன் தலையில தான் கட்ட போறேன். என்னடா இது? ஐயோ என்னடா இத்தனை போலீஸ் நிக்குது ரோட் நடுவுல? ஏதோ பிரச்சனையா என்னன்னு தெரியல. என்னாச்சு? பிராங்க்லின் வண்டியை நிறுத்தணும், உடனே நீ சரண்டர் ஆயிரு. உன் பின்னாடி இருக்கிறது ஒரு பெரிய கிரிமினல் அக்யூஸ்ட். அவன் வந்து தப்பிச்சு போவதான் ஆட்டோல ஏறிறான். ஒழுங்கு மரியாதையா அவனுக்கு நீ ஹெல்ப் பண்றதுனால உன்னையும் பிடிச்சி ஜெயில போட போறோம். ஏற கார்ல. அட ராஜமா போனவனியா, உன் மூஞ்சி பார்க்கலையே எனக்கு தெரிஞ்சிச்சுடா திருட்டு போய் மாதிரி இருந்துட்டு. ஐயோ இவனை வேற ஆட்டோல ஏத்தி இப்ப நம்ம ஜெயிலுக்கு போற நிலைமையும் வந்துருச்சு. அட நாச்சமா போனவனே, உன்னைய நம்பி நீ என்ன பண்றன்னு பாடுறாடே. உன்னைய சும்மா விட மாட்டேன்டா. இருறா, நான் ஜெயில இருந்து தப்பிச்ச உடனே உன்னை ரிலீஸ் ஆன உடனே உன்னை வச்சுக்கிறேன்டா. இருறா. ஓகே சார், எப்ப சார் ரிலீஸ் பண்ணுவீங்க? கடைசி அப்படி ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டானுங்க மக்களே. சரி சார், என் ஆட்டோவை கொடுத்துட்டீங்கன்னா நான் அப்படியே சவுனியான்னு போயிடுவேன். ஓகே ரைட்டு. இப்போ இவங்கள்ட்ட இந்த எப்படி ஆட்டோ அடிக்கிறன்னு விட்டு பாருங்க. சார் உள்ள என் பழைய ஜட்டி இருக்கு சார், அது அப்படியே காஞ்சிட்டு இருக்குது. அதை எடுத்து பாக்கெட்ல போட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. ஐயோ கண்டுபிடிச்சிட்டானுங்களே ஆட்டோ எடுக்கிறதா? ஐயோ சார் விட்டுருக்கு சார் ப்ளீஸ் சார். ஐயோ என்னடா ஆட்டோ எதுவும் பண்ணாதீங்கன்னா இருக்குடா வெளியே இறங்குறேன் இருக்குடா. டேய் நாச்சமா போனவங்களே, டேய் அட இருக்குடா. அட நாச்சமா போனவங்களே இப்படி பண்ணிவிட்டீங்களேடா என்னைய. ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ இல்லாமல் நடு ரோட்டில் பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் மைக்கில். இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இது கால் வருது ஏதோ. யாரா அவன் குரங்கு மாதிரி இருக்கிறான்? ஹலோ நான் உனக்கு ஒரு பெரிய வேலை தரேன். உங்க ஊர்ல ஒரு ட்ரெயினை மட்டும் நீ ஸ்டாப் பண்ணி காமிச்சிட்டா 2 crores உனக்கு தரேன்பா. பாஸ், ஆனா நீ சின்ன பையன் மாதிரி இருக்கிறியா பாஸ்? வாய்ஸ்லாம் எப்படி பாஸ் உன்னை நம்புறதே? அது ஒண்ணு இல்லப்பா, என் தம்பியோட டானிக் எடுத்து வாயை குடிச்சுட்டேன் நமக்கிட்ட பக்குன்னு. அதனால தான் இப்படி வாய்ஸ் மாறிடுச்சு குழந்தை மாதிரி. ஓகே பாஸ். டேய் பப்ளு, என்னடா பண்ணிட்டுக்கிற? ஹோம்வொர்க் பண்ற டேய், இல்லைன்னா அம்மா உன்னை போட்டு துணி துவச்சு விடுவாங்கடா. போடா. இவனே பாத்தீங்கன்னா 10 அறையில வச்சுக்கிறான். இவன் நம்ம ஹோம்வொர்க் பண்ண சொல்ற பாத்தீங்களா? ஐயோ ஹலோ கேட்டுட்டே இருந்தீங்க இவ்வளவு நேரம். சொல்லுங்க உங்களா? ஆமா பாஸ். என்ன பாஸ் ஹோம்வொர்க் கீமர்க்குன்னு பேசிட்டு இருக்கீங்க? என்ன பாஸ் நீங்க? சும்மா கேள்வி கேட்டுட்டு இருந்தா உடனே அங்க சுட்டு போசிக்க விடுவானா? டேய் நான் எவ்வளவு பெரிய பாம்பக்கடி ரவுடி தெரியுமா நான் இந்த ஊர்ல? உனக்கு சொல்றது சரி பாஸ் டென்ஷன் ஆகாதீங்க பாஸ். நீங்க சொன்ன மாதிரி இந்த ஊர்ல இருக்கிற ட்ரெயினை வந்து உங்களுக்கு நான் நிறுத்தி காமிக்கிறேன். ஸோ ஓகேங்க. ஸோ இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியன் பைக்ஸ்ல உங்களுக்கே தெரியும், நல்லா தெரிஞ்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரெயின் ஓடிட்டு இருக்கோல யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது மக்களே. ஸோ அது வந்து நம்ம இன்னைக்கு ஸ்டாப் பண்ணி காமிக்க போறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விதத்தில் ட்ரை பண்ண போறோம் மக்களே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதில் என்ன ட்ரை பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சும்மா ஃபயர் ஆரம்பிக்கணும்ட்டு ஃபயர் ட்ரக்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபயர் ட்ரக் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 ட்ரக்கை வந்து நான் இந்த ட்ராக்ல அடுக்கி வைக்க போறேன். ஸோ அடிக்க வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா ஓட விட போறோம். ஸோ அது வந்து ஸ்டாப் ஆகுதா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 100 ஃபயர் ட்ரக் இருக்கும் மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை தடுக்குமா ஸோ அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து அதை அடித்து தூக்கிட்டு ட்ரெயின் வருமா இல்லை அங்கேயே நின்றுமா அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரை தான். இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் மக்களே. பட்டுன்னு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினை என்னடா அது டேய் ட்ரெயினை வந்துட்டு இருக்கு. ஆஹா அங்கே பாருங்க மக்களே, அசால்ட்டாங்க பாருங்களேன், எல்லாத்தையும் அப்பளம் மாதிரி நொறுக்கி போட்டு வந்துகிட்டு இருக்குது ட்ரெயின். ஐயோ இப்போ நம்மள என்ன பண்ணுன்னு தெரியல. ஐயோ ஐயோ என்னடா இது இப்படி போய் சிக்கிக்கிச்சே. ஐயோ என்னடா இது டேய். ஆஹா என்னடா 360ல இத்தனை ரொட்டேட் அடிக்குது. அப்படியேங்கப்பா, இந்த மாதிரி ஒரு காட்சி நான் பார்த்ததே கிடையாதுடா. செம்மையா இது பார்க்கறதுக்கு. ஆனால் ட்ரெயின் நிற்கல மக்களே, நம்ம மிஷின் ஃபெயில்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன ட்ரை பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் இதோட பயங்கரமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். ஸோ இங்க பாருங்களேன் எப்படி இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் ட்ரக்லாம் அடிச்சு போட்டு வந்திருக்குன்ட்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம கேம்ல வந்து புது ட்ரெயின். ஸோ இந்த ட்ரெயின் அதாவது 2 ட்ரெயினுமே நம்ம நிறுத்தி காமிக்க போறோம் இந்த வீடியோவில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நிறுத்தி பார்க்கறது அப்படின்றத இப்போ நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா சொல்றேன். ஸோ இந்த இது நான் என்ன பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டிக்கி பாம் இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்டிக்கி பாம் இப்போ போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டிக்கி பாமை அப்படியே ராக்கெட் லான்ச்சர் வச்சு வெடிக்க வைக்க போறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வெடிஞ்சு ஸ்டாப் ஆகுமா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ட்ரெயினை வந்து ரன் பண்ண வைக்கலாம். ஸோ ரன் பண்ண வச்சுட்டு
பண்ணிட்டு அப்படியே வர்றக்குள்ள டம்மான்னு நம்ம ராக்கெட் லான்ச்சர் எடுத்து வீசலாம் வாங்க. ஓகே செம்ம. என்னோட இது டே என்னோட கேமே ஸ்டக் ஆயிடுச்சு. இப்போ இது ஆக்சுவலாக வந்து லாக்னு நினைக்காதீங்க மக்களே, கேமே ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆயிடுச்சு. அப்படியே அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பாம்பு வெடி. ஆனால் அதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் நிற்கவே இல்லை மக்களே, சொயின்னு போயிட்டே தான் இருக்குது. ஆட்டா பாவீங்களா, இருங்க மக்களே, நம்ம மேலே 4-5 பாம்பு ஓட்டிட்டு இருக்குது. ஒரே நிமிஷம் இருங்க, எடுத்து பார்க்கலாம். என்ன எடுக்க முடியலையா? சரி இருங்க, வெடிச்சு விட்டுறலாம். எதுக்கு? ஐயோ வெடிச்சா நம்மளும் தானே சாவோம். ஐயோ ஐயோ எங்கடா பறந்து போயிட்டா மேலே. டேய் அடே பிராங்க்லின் எங்கடா போற? டேய் அட பாவி, இங்க பாருங்க மக்களே, வெடிச்ச வெட்டியில எங்க போய் பறகுறான் பாருங்க. ஐயோ அங்கேயும் போய் வெடிச்சு சதுரிட்டானே. ஓகே ரைட்டு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன ட்ரை பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஸ். ஸோ நம்ம கேம்ல பஸ் ஒரு நீட்டமான ஒரு விஷயம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ட்ரெயினை தடுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா பஸ் வெயிட்டாகவும் இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹைட்டாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். ஸோ இங்கே பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 100 பஸ் அடிக்க வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த 100 பஸ் கண்டிப்பாக இதை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க. ஸோ அதே மாதிரி ட்ரெயின் ஆன் பண்ணி ஓட விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்துட்டு இருக்கு மக்களே. ஸோ ஆஹா அங்கே பாருங்களேன், ட்ரெயின் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ வாங்க நம்மளும் போய் ட்ராக்ல போய் நிற்கலாம் பஸ் எடுத்துக்கிட்டு. ஆஹா அங்கே பாருங்க, வாவ் வேற மாதிரி இருக்குது. ஐயோ நம்ம என்ன ஆகும் தெரியலையா? ஐயோ ஏடா கேமுக்குள்ளே போயிடுச்சே. அட பாவிங்களா, என்னடா உங்களுக்கு அது? அட கொக்க மக்கானுங்களா? டே என்னடா இடம் இது? கேமுக்கு அடியில் போயிட்டோம் மக்களே. அட பாவி, பார்க்கவே வேற மாதிரி இருக்குதே. ஐயோ இப்போ நம்ம உயிரோட போவோம் வீட்டுக்கு. போட்டுக்குச்சு போ. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு பயங்கரமான க்ரியேட்டிவான ஒரு இதுதான். என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ரொட்டேட்டிங் விண்டு மில் தாண்டி இப்படி ட்ரெயின் ஏறி வருமா? ஸோ சப்போஸ் இப்படி ஏறிடுச்சுன்னா ட்ரெயின் கவுந்துரும் மக்களே. ஸோ அதனால் ட்ரெயின் ஸ்டாப் ஆயிரும். இது ஒரு பிளான் வச்சுருக்கேன். இது ஒர்க் அவுட் ஆகுமா என்னென்னு பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணுவோன்னா, ஓகே ரைட்டு மக்களே. ஸோ ட்ரெயினை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ண முடியவில்லை. ஸோ சாரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேலைக்கு ஆகலை. ஸோ ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ ஓகே ரைட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன ட்ரை பண்ண போகிறோம் ஸோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக நீ யாரும் யோசிக்காத மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் பெரிய விஷயம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா டைனோசர் ஒரு மக்களே. ஸோ இந்த டைனோசர் வந்து ட்ரெயினை தடுக்குமா? ஸோ ட்ரெயினை ஸ்டாப் பண்ணுமா? ஸோ அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டைனோசர் வந்து பார்த்திங்கன்னா சீட் கோட் போட்டு ஓடி போயிடுது. அதனால் சுற்றி காம்பவுண்ட் ஒரு மாதிரி கட்டி விட்டேன். ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ வந்து இந்த ட்ரெயினை ஓப்பன் வச்சு ஓடி இது பண்ணி பார்க்கலாம். வேலைக்கே அவ்வளோ. ஸோ இங்கே பாருங்கள், டைனோசரும் பார்த்தீங்கன்னா கால் வச்சு தடுக்குது. ட்ரெயின் நிற்கவே இல்லை மக்களே. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் நிற்க வச்சுருப்போம் அந்த வீடியோ எண்டில். அது எப்படின்றத பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இன்னொரு எக்ஸ்ப்ளோஷன், ஒரு பாம்பு வெடிக்க போகிறோம். ஸோ ட்ரெயின் நிற்கிறதுக்கோசரம் அதுக்கு நம்ம பெட்ரோல் பங்க்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லிட்டர் டேங்க் வாங்கியாச்சு மக்களே. எல்லாத்தையும் வாங்கி ஃபில் பண்ணிவிட்டு வந்துட்டு இருக்கேன் நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஸோ அங்கே போயிட்டு நம்ம இதை வச்சு என்ன பண்ண போகிறோன்னு மட்டும் பாருங்கள். ஸோ அங்கே போயிட்டு பயங்கரமான ஒரு வெடிக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேங்க்கு, அந்த ஆயில் கேனு எல்லாத்தையும் போட்டு இங்கே பாருங்கள், பயங்கரமாக பண்ணிட்டோம். ஸோ இப்போ அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பீரிங்க வண்டி இருக்குல்ல, ஸோ இதை வச்சு வெடிக்க வைக்க போகிறோம். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. ஓகே வெடிக்க வைக்கலாமா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ டார்கெட் ஃபிக்ஸ்டு. இப்போ வெடிக்கலாம். போட்டு வேற மாதிரி. ஆஹா என்னது இது? ஆனால் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து வெடிச்சு சவர மாதிரியே இல்லை மக்களே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் நிற்குது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாத ஒரு ஐடியா தான் போல். பட் இப்போ ஃபைனலாக இவ்வளோ நேரம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் இப்போ நான் பண்ண போகிறேன். ஸோ ஃபைனலாக நம்ம ட்ரெயினை நிற்க வைக்க போகிறோம். எப்படின்னு தானே கேட்குறீங்க? இருங்க, அதுக்கு நான் யாரை கூப்பிட போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தஞ்சாவூர் ஜில்லாக்காரிங்களை தான் கூப்பிட போகிறேன். என்னது தஞ்சாவூர் ஜில்லாக்காரிங்களா? ஆமாம் மக்களே. ஸோ யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த டான்சிங் கேர்ள்ஸ். ஸோ இந்த டான்சிங் கேர்ள்ஸ் வச்சு தான் நம்ம இன்றைக்கி நம்ம இந்தியன் பைக்ஸோட ட்ரெயினையே நிறுத்த போகிறோம். என்னடாடி இந்த தஞ்சாவூர் ஜில்லாக்காரிங்க தான் நம்ம ட்ரெயினை நிற்க வைக்க போதுங்களா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே. ஸோ எப்படி நான் நம்புறது அப்படின்னு தானே கேட்பீங்க. இப்போ பாருங்கள், ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு பண்ணியே காமிச்சிட்றேன். ஆஹா என்ன ஆட்டம் போடுறாளுங்க. இப்போ பாருங்களேன், ட்ரெயின் வந்து கிளம்பிருச்சு. ஸோ இப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். அங்கே அந்த ட்ரெயின் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ ட்ரெயின் வந்து கிளம்பிருச்சு மக்களே. ஸோ இங்கேருந்து அடுத்த ஸ்டேஷன் நம்ம இருக்கிற ஸ்டேஷன் தான். ஸோ இந்தியன் பைக் ஸ்டேஷன் தான். போடு என்னடா ஆச்சு டேய்? அங்கே என்னடா நடக்குது டேய்? எப்படி இது டேய்? மேஜிக்கிலும் மயமும் இல்லை, எல்லாமே இந்த டான்ஸ் கேர்ளோட மந்திரமால தான்.
எப்பட்றா டேய் எப்பட்றா அந்த டான்சிங் கேர்ல இப்படி பண்ணுதுங்களா அப்படின்னு கேட்பீங்க. என்னடா நடக்குது டேய், ஏதோ கிராஃபிக் ஃபிக்ஸ் பண்ணுறியா, என்னால் நம்பவே முடியாது இதெல்லாம் அப்படின்னுவீங்க. இதெல்லாம் கிராஃபிக்ஸ் கிடையாது மக்களே, இது உண்மையாகவே நம்ம கேமில் நடக்குது. அடப்பாவீங்களா என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு தானே கேட்பீங்க. இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போ நம்மளோட பழைய ட்ரெயின் ஒன்று இருக்குல்ல, அதில் நானே ஏறி போய் டிரைவ் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த சீன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ முன்ன வந்து நான் ட்ரான் ஷாட் காமிச்சேன், இப்போ நானே போய் களத்தில் இறங்க போகிறேன். ஸோ நம்மளோட உயிருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல மகளே, நம்ம செத்தாலும் பரவாயில்ல, இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி தான் வரும். ஓகே ரைட்டு சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பைக் ஸ்டேஷன் நோக்கி போய்கிட்டு இருக்கிறது. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரெயினை நிறுத்தமா நிறுத்தாதா அந்த டான்சிங் கேர்ள்ஸ், ஐ மீன் அந்த தஞ்சாவூர் ஜில்லாக்காரிஸ். ஓகே இப்போ வாங்க போவோம். கமான் இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாரும் வந்தாச்சு இந்தியன் பைக் சிட்டிக்கு. ஸோ போட்டு வர்ற மாதிரி என்னடா இது, ஏன்டா ட்ரெயின் பின்னாடி போகுது, ஐயோ நான் எதுவுமே பண்ணல சத்தியமா, பார்த்தீங்களா நம்பல, இப்போ நம்புறீங்களா? ஐயோ என்னடா இது, ஏதோ உலகத்துக்கு போகிற மாதிரியே இருக்குது. எப்பா சாமி என்னடா நடக்குதுங்க, ஏமா எனக்கு ஆபத்துங்க தாயே. ஆமாம் இப்போ நம்ம செத்து போயிட்டா அந்த 2 கோடி எப்படி வாங்குறது? ஆக மொத்தம் இது நம்மளுக்கு வச்ச புதக்குழி ட்ராப் ஆகுது. ஐயோ டே பப்புளு உன்னை சும்மா விட மாட்டேன்டா.